அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாணல். இது நமது இன்ஸ்பீஸ்ட். திரு பூவைஎஸ் ஆறுமுகம் அவர்களின் சிறுகதை குழந்தை உள்ளம். செல்லம்மாவுக்கு உடம்பு மட்டும் குணமாயிட்டா மற்ற பிள்ளைங்க மாதிரி எவ்வளவு குதூகலமாக ஆடிப்பாடி விளையாடுவா. பக்கத்தில் கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை கண்டதும் சிங்காரத்திற்கு அந்த எண்ணம் மாறி மாறி தோன்றியது. மரத்தை செதுக்கி சீர் பண்ணிக்கிட்டு இருந்த அவனுக்கு அதுக்கு மேலே வேலை செய்ய முடியலை. அவனையும் அறியாமல் அவனது கண்களின் ஓரத்தில் கண்ணீர் பரவியது. உடம்பு காய்ச்சலாக கிடக்கிற மகளை விட்டுட்டு எதுக்கு வேலைக்கு வரணும்? ஏன் இவ்வளவு துடிக்கணும்? அன்றைய நிலைப்படி அன்னைக்கு வேலைக்கு வராமல் இருந்திருக்கலாம். காய்ச்சலோடு கிடக்கும் தன்னோட மகளின் அருகிலிருந்து அவளுக்கு வேண்டியதை செஞ்சு மனசுக்கு அமைதியை தேடிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது? பணத்துக்கு என்ன செய்யறது? தினம் ஏதாவது வேலை செஞ்சாதான் அவனுக்கும் மகளுக்கும் சான் வைத்த கழுவி சரி பண்ண முடியும். செல்லம்மாவுக்கு காய்ச்சல் இருந்ததுனால முதல் நாள் வேலைக்கு போகலை. அதனால் அன்னைக்கு சாப்பாட்டிற்கு ரொம்ப திண்டாட்டமாயிருச்சு. இதனால தான் சிங்காரம் காலையில் வேலைக்கு வந்துட்டான். கிழிந்து போன பாய் மீது முடங்கி கிடந்தாள் செல்லம்மா. 2 நாளாக காய்ச்சலில் கிடந்த குழந்தையின் முகம் வாடிவிட்டது. எண்ணெய் தேய்க்காம சிக்கா இருந்த தலைமுடிய கைவிரல்களால் கோதி தன் மகளையே இமைக்காம பார்த்துக்கிட்டு இருந்தான் சிங்காரம். செல்லம்மாவுக்கு கிட்டத்தட்ட 8 வயசு இருக்கும். ஆனால் அந்த 8 வருஷமும் தாயோட பராமரிப்பில் வளர அவ தலையில் எழுதலை போல. தாயில்லாத மகளுக்கு தந்தையா ஒரு தாயோட ஸ்தானத்தில் இருந்து நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புக்கு ஆளானா சிங்காரம். காய்ச்சி வச்சிருந்த கஞ்சியை குவளையில் ஊற்றி மகக்கிட்ட கொடுத்தான். மடமடன்னு குடிச்சா செல்லம்மா. இன்னும் கொஞ்சம்? வேணாம். தலையணையை ஆதரவா வச்சு படுக்க வச்சான் சிங்காரம். அப்பா தூக்கம் வரலையா கண்ணு? அப்பா பாத்தியா, மறந்தே போயிட்டேன். சாயங்காலம் மேஸ்திரி ஐயா வந்துட்டு போனாரு. பணம் வேணுமாம்மா அப்பா அவருக்கு. சிங்காரத்தின் மன அமைதியை பறித்து சென்றது செல்லம்மா கூறிய செய்தி. கலங்கி போனான். கடன்பட்ட நெஞ்சமாயிற்றே. மனைவியோட பிரசவத்திற்காக மேஸ்திரியிடம் வாங்கியிருந்தான். பிள்ளையும் தாயும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று டாக்டர் ஃபீஸிற்காக கரைந்தது அந்த பணம். போதாத காலம் மனைவி பிரசவத்திலேயே இறந்து விட்டாள். கடன் பட்டதுதான் கடைசி பலன். சாப்பாட்டோட நினைவே சிங்காரத்துக்கு வரல. அடுத்த நாள் காலையில் சுடுசோறு வடித்து செல்லம்மாவுக்கு ஊட்டி விட்டான். மீதி இருந்த 4 வாய் சாப்பாட்டை அவன் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகலான்னு தயாரானான். காய்ச்சலோட அடையாளம் கொஞ்சம் கூட குறையாம இருந்துச்சு செல்லம்மாவுக்கு. உள்ளம் சோர்ந்தான். சிங்காரம் என்று அழைத்தவாறே உள்ளே வந்தார் மேஸ்திரி. மேஸ்திரியை கண்டதும் அவனுக்கு திக்கென்றது. வாங்கய்யா என்று உபசரித்தான். அவன் புண்ணியம் பார்த்து உனக்கு கடன் கொடுத்தது ரொம்ப தப்பா போச்சு. இதுதான் பண்ணுவியா இல்லை இன்னும் பண்ண போறியா? பணத்தை கொடுத்துப்புட்டு இப்படி நடையா நடக்கிறேன் பாரு. என் புத்தியே சொல்லணும். கடைசியா சொல்றேன், எந்த குடி எக்கேடு கெட்டா என்னன்னு நான் கடன் கொடுக்காம இருந்திருக்கணும். எனக்கு தெரியாது. என் பணம் எனக்கு வேணும் என்று பொரிந்து கொட்டினார் மேஸ்திரி. எதேச்சையாக அவருடைய கண்கள் கலவரத்துடன் படுத்திருந்த செல்லம்மாவின் மீது திரும்பியது. சிங்காரம், எத்தனை நாளா என் பணத்தை அடிக்க திட்டம் போட்டிருக்கிற? உன் மக கழுத்துல போட்டிருக்கிற அந்த செயினை வித்து பணத்தை கொடு. இல்லைன்னா அந்த செயினை கழட்டி என்கிட்ட கொடு. கொஞ்சம் நஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்ல. கடன் கழிஞ்சதான் நினைச்சுக்கிறேன். நெருப்பை மிதித்தவன் மாதிரி திகைத்தான் சிங்காரம். ஐயா, உங்க கடனை எப்பாடு பட்டாவது என் தலையை அடகு வச்சாவது கொஞ்ச நாள்ல கொடுத்து போடுறனுங்க. பொறுத்தது பொறுத்துக்கிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க ஐயா. உங்க புள்ள குட்டிங்க நல்லா இருக்கும். ஆனா என் மவ போட்டிருக்கிற செயினை மட்டும் கழட்ட மாட்டேனுங்க. கண்ணீரை துடைத்து கொண்டான் சிங்காரம். செல்லம்மாவின் கழுத்தை விட்டு சங்கிலியை கழற்ற அவனுக்கு மனம் சம்மதிக்கவில்லை. காரணம், மரணப்படுக்கையில் உழன்ற தன் மனைவி தன் ஞாபகமாக இருக்க வேண்டும் என்று மகளுக்கு போட்டுவிட்ட ஆபரணம் அது. ஆனால் மேஸ்திரிக்கு மனது சமாதானப்பட்டதாகவே தெரியவில்லை. அயோக்கிய பயலே, இன்று பொழுதாவதற்குள் கடன் பட்டுவாடா செய்துவிடு. இல்லை என்றால் நாளை விடுவதற்குள் உன் குடிசை பறிப்போய்விடும். ஜாக்கிரதை. தகப்பனுக்கும் மேஸ்திரிக்கும் நடந்த உரையாடலை கேட்ட செல்லம்மாவுக்கு அழுகை வந்தது. அப்பா, எதுக்காக இவ்வளவு யோசனை பண்றீங்க? என்னோட சங்கிலியை கலட்டி அந்த ஐயா கிட்ட கொடுத்து கடனை அடைச்சிருங்க. அவரோட பொல்லாப்பு நமக்கு எதுக்குப்பா? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நல்ல காலம் பிறக்காமலா போயிரும். அப்ப வேற சங்கிலி வாங்கிக்கலாம்ப்பா
என்று அழுகையும் ஆத்திரமுமாக கூறினாள் செல்லம்மா. தன் மகளின் அறிவை கண்ட சிங்காரத்திற்கு அள வேண்டும் போல் இருந்தது. சரி கண்ணு, அப்படியே செஞ்சிடலாம் என்று சொல்லி சங்கிலியை கழற்றினான் சிங்காரம். வேறு வழி? அதே சமயம், மேஸ்திரியசமா, உங்க மக கமலாவை பாம்பு கடிச்சு போடுச்சுங்க ஐயா, சீக்கிரமா வாங்க என்று ஓடி வந்து சொன்னான் வேலைக்கார பையன். அவ்வளவுதான். மேஸ்திரிக்கு உலகமே சுற்றியது. கை கால்கள் நடுங்கின. மந்திரிச்சு எந்த விசக்கடியையும் போக்குறதுல சிங்காரம் மிகவும் பிரசித்தி பெற்றவன் என்ற எண்ணம் மின்னல் போல் மேஸ்திரியின் மனதில் உதித்தது. மகள் உயிர் சிங்காரத்தின் கையில தான் இருக்குது. அவன் மனசு வச்சா கமலாவை உயிரோட காப்பாத்திரலாம். ஆனா கொஞ்சம் முன்னாடி தயவு தாட்சண்யமே இல்லாம இரக்கம் இல்லாம பேசிட்டேன். அவன் என் மேல இறக்கப்படுவானா கடவுளே என்று நினைத்து பார்த்தார் மேஸ்திரி. தனக்கு வந்தால் அல்லவா தெரியும் தலைவலியும் காய்ச்சலும். மேஸ்திரி ஐயா, இந்தாங்க சங்கிலி, கடனுக்கு வச்சுக்கங்க. எதுக்கு இப்படி மலைச்சு போய் நிக்கிறீங்க? வாங்க, உங்க வீட்டுக்கு போலாம். பாம்பு விஷத்தை மந்திரிச்சு கண் சுமிட்டுற நேரத்துல தனிச்சு போடுறேன் என்றான் சிங்காரம் பதட்டத்துடன். மேஸ்திரிக்கு தன் காதுகளை நம்பவே முடியவில்லை. சிங்காரம், என் சின்ன புத்தியால உன்னை சந்தேகிச்சு தப்பா நினைச்சிட்டேன். என்னை மன்னிச்சிருப்பா. நான் சொல்றதை தட்டாம அந்த சங்கிலியை உன் மக கழுத்திலேயே போட்டுட்டு ஓடிவா. என் மக உயிரை காப்பாத்தி தந்தா அதுவே நீ எனக்கு கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி. சிங்காரம் பின்தொடர மேஸ்திரி ஓட்டமும் நடையுமாய் சென்றார். ஆனால் அங்கு அவர்கள் அவர் வீட்டில் கண்ட காட்சி அவர்களை பிரமிக்க செய்தது. சர்வசாதாரணமாக குதூகலத்துடன் நின்று கொண்டிருந்தாள் கமலா. அப்படின்னா விஷம் தானாகவே போய்விட்டதா என்ன? அப்பா, முதல்லயே சொல்லிடுறேன், நீங்க என்னையும் நம்ம வேலைக்காரனையும் கோவிச்சுக்கப்படாது. செல்லம்மாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு கேட்டதும் பார்க்க ஓடி வந்தேன். அப்பத்தான் நீங்க அவளோட அப்பாவை கண்டபடி கோவிச்சுக்கிட்டு சங்கிலியை கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அப்போ அவரோட மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? என்னை பாம்பு கடிச்சதா பொய் சொல்லி அனுப்புனது நான் தான். கடைசியா நான் பண்ணின தந்திரம் பழிச்சிருச்சு. எனக்கு மந்திரிக்க செல்லம்மாவோட அப்பா வேண்டியிருந்ததுனால தானே உங்க மனசு திடீர்னு மாறிடுச்சு. இல்லைன்னா அந்த ஆளை சும்மா விட்டுருவீங்களா என்ன? அப்பா, செல்லம்மாவும் நானும் உயிருக்குயிரான தோழிகள். அவங்க ஏழைங்கப்பா. கடனை பத்தி இனி தொந்தரவு பண்ணாதீங்க என்றாள் கமலா. தன் ஆசை மகளை பாம்பு கடிக்கவில்லை என்றறிந்ததும் மேஸ்திரிக்கு போன உயிர் திரும்பி வந்தது. சின்ன குழந்தைனாலும் பெரியவங்கள மாதிரி எவ்வளவு நல்ல மனசோட இருக்கிறா. தன் தந்திரத்தால் என்னையே திருத்தி விட்டாளே என்று பூரித்து போனார் அவளது தந்தை. தன் மீதும் தன் மகள் மீதும் இவ்வளவு அக்கறை காட்டிருக்கும் மேஸ்திரியின் மகளை கண் கொட்டாது பார்த்து நின்ற சிங்காரத்தின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. கதை இப்படி முடிகிறது. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாணல்.